என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கிறிஸ்து இயேசு நமக்காக பாடுபட்டார். நீங்களும் அவருக்காக பாடுகளை சுமந்து ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பாடுகள் தான் எனக்கு வாழ்வா? நான் தனிமையில் வாழ்கிறேன். பாடுகள் தான் எனக்கு சுதந்திரமா? நான் சரீரத்தில் பாடுகளை அடைகிறேன். பாடுகள் தான் என் வாழ்க்கையா என்று கேள்வியோடு இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த பாடுகளின் மத்தியிலே நீங்கள் செய்ய வேண்டுவது என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க விருப்பமில்லை, நான் பாட எனக்கு முடியவில்லை, ஊழியம் செய்ய பிடிக்கவில்லை, சோர்ந்து போய் கிடக்கிறேன், இப்படி நினைக்கிறீர்களா? ஒரு வேத பகுதி உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள். கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுபடும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய 3 காரியம். 1, கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த பாடுகள் எனக்கு பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட மகன் மகள் அதைத்தான் சொல்ல வேண்டும். அவருக்காக நான் நிந்தை சுமப்பது பாக்கியம், அவருக்காக பாடுபடுவது பாக்கியம், நீங்கள் பாக்கியவான்கள் என்கிறார். 2வது, அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவ நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது உங்களை பயமுறுத்துகிறார்கள் என்றால் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். நீங்கள் இன்றைக்கு பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு முன்பதாக போய் நிறுத்தப்பட போவதில்லை. ஆனால் குடும்பத்தில் ஒரு புருஷனுக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறீர்கள், ஒரு தகப்பனுக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறீர்கள். உடன் பிறந்தார் எல்லாரும் சுற்றி நின்று உங்கள் விசுவாசத்தை குறித்து உங்களிடத்தில் வந்து நின்று கேள்விகள் கேட்டு உங்களை பயமுறுத்தும் பொழுது பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பயப்படாதே மகனே. பவுலை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அதே போல அந்த சூழ்நிலைமையில் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்று அறிந்து பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 3வதாக, உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு அப்படித்தான் உத்தரவு சொன்னார். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 70வது வசனம். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடி நான் அவர்தான் என்றார். நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். நான் அருமையாக ஆண்டவர் பேசுகிறார். நீ கிறிஸ்துவா? நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நீ தேவனுடைய குமாரனா? ஆம், நான் தேவனுடைய குமாரன் தான். இந்த வார்த்தைகள் சாந்தத்தோடு வணக்கத்தோடு வந்த வார்த்தைகள். பொதுவாக இப்படியெல்லாம் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது குற்றவாளிகள் சங்கிலிகளால கட்டப்பட்டு வந்து கொண்டு நிறுத்தப்படுவார்கள். அப்பொழுது அவர்களை நியாயம் விசாரித்து சில காரியங்களை சொல்லும் பொழுது தூஷணமான வார்த்தைகளை பேசுவார்கள். சங்கிலிகளை இழுத்து முரட்டாட்டம் செய்வதை போல நடந்து கொள்வார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொன்னார், இதுதான் உங்களுக்கும். நீங்கள் பாக்கியவான்கள், பிறருடைய பயமுறுத்துதலுக்கு பயப்படாதிருங்கள், சாந்தமாய் உத்தரவு சொல்லுங்கள். அதுவே உங்களை குறித்து கர்த்தருடைய சித்தம். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, பாடுகள் படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இந்த வாரத்தில் கொடுக்கிற எல்லா ஆறுதலின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. அவர்கள் கடந்து செல்கிற பாடுகள் உபத்திரவங்களின் மத்தியிலே தங்களை பாக்கியவான்களாய் எண்ணவும் சாந்தமுள்ள ஆவியோடு உத்தரவு சொல்லவும் ஆண்டவரே உம்மை எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரிக்கவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. என் அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் பாடுகளின் மத்தியில் உங்களை விசாரிக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாள். God bless you.